வாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட வாக்குது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நிச்சயமாகவே இந்த ஊடரங்கு போட்டிருக்கிற இந்த நாட்களில் நிறைய விஷயத்தில் நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கோம். ஏனென்று சொன்னால் தேவைகள் நமக்கு அதிகம், இந்த வருமானம் நமக்கு இல்லை, எத்தனையோ குறைவுகளும் நமக்கு இருக்கிறது. குடும்பத்தில், இல்லற வாழ்க்கையில் நம்முடைய உண்டான தேவைகள், அன்றாட தேவைகள் கூட நிறைய நேரம் நம்ம என்ன செய்வது என்று அங்கலாய்த்திருப்போம். ஜனங்க நினைத்திருப்பாங்க, இவங்க எப்படி புசிப்பாங்க, இவங்க எப்படி சாப்பிட்றாங்க பார்ப்போம் என்று சொல்லி ஜனங்க கூட நம்மளை கண்ணோக்கி பார்த்திருக்கலாம். ஆனால் அது சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 90வது சங்கீதம் யாரால் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, மோசேயால் எழுதப்பட்டிருக்கிற சங்கீதம். 90வது சங்கீதம் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் என்று இந்த அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் முழுவதிலும் நம்ம வாசிக்கும்போது மொத்தம் 17 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய மகத்துவத்தை முதலாவது வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படி மகத்துவம் உள்ளவர், எப்படி நம்மளை வழி நடத்தி வந்தார் என்பதை குறித்து சொல்லி நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவன் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். அது மட்டுமல்ல, நம்முடைய நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய கோபத்திற்கு முன்பதாக ஒரு மனுஷரால் நிற்க முடியாது. கர்த்தருடைய கிருபை இரக்கம் எப்பொழுதும் நம்மோடே கூட இருந்தால் நாம் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்பதை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் என்னைக்கு நம்மளை நேர்த்தியாக தான் நடத்தி வந்திருக்கிறார். ஏன் இந்த பேரழிவு, ஏன் இந்த பேராபத்து அப்படின்னு பார்க்கும்போது பகிரங்கமான காரியங்கள் இன்றைக்கு வெளியரங்கப்படுகிறது. எதெல்லாம் மறைமுகமாய் நடந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு வெளியரங்கத்தில் பட்ட பகலை போல காண்பிக்கிறது. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் சாபம் இல்லை என்பதை பகிரங்கமாய் அறிக்கையிடுகிற நிமித்தமாக தேவனுடைய கோபாக்கின் இந்த நாட்களில் தேசத்தின் மேலே, உலகத்தின் மேலே வந்திருக்கிறபடியினால தான் இத்தனை பேரழிவு நம்ம சந்தித்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கி பிடிக்கிறதா இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 90வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியே சொல்லப்படுது. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் என்று சொல்லப்படுகிறது. தேவனை மறைத்து அவருக்கு மறைமுகமாக எதையுமே செய்ய முடியாது என்பதற்கு இந்த வசனம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாய் ஆதாரமாக இருக்கிறது. மோசே இதை அழகாய் சொல்லியிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் அவருக்கு முன்பாகவும் நம்முடைய பாவங்கள் அவருடைய முகத்தின் வெளிச்சத்திற்கும் நிற்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருடைய பாவங்கள் பெருகிற நிமித்தமாக தேசத்தில் பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் இந்த நாட்களிலும் அவருடைய கோபாக்கினை தேசத்தின் மேலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நாம் எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தோம், செபித்தோம், அவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டோம், எவ்வளோ நேரம் கர்த்தருக்குன்னு நம்ம செலவழித்தோம் என்பது ஒரு சில கூட நம்ம நினச்சி பார்க்கும்போது நிறைய நேரங்கள் அது இல்லை. ஏன்னா தேவைகளை நினைத்தே நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நாளைக்கு என்ன செய்வது, அடுத்த நாளைக்கு என்ன செய்வது, எப்படி இதை நம்ம மேற்கொள்வது, ஃபேஸ் பண்ணுவது என்பது இதை குறித்தே நிறைய காரியங்களை நம்ம
யோசிக்கிறபடினாலே கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருப்பது குறைவாக இருக்கிறது. தேவன் அழகாய் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய பாரங்கள் எல்லாம் என்மேல் இறக்கி வேண்டும், என்னிடத்தில் அமர்ந்து கேளுங்கள், உங்களுக்கு வேண்டியதை நான் உங்களுக்கு அருளி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், கொடுக்கப்பட்ட அதிகாரம் வாக்குத்தத்தம் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பப்பட்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆசிர்வதிக்கப்படுவது தான் தேவன் நம்மிடத்தில் பிரியப்படுகிற காரியம். அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் அவருக்கு பிரியமாய் நடந்தாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானாய் நம்மிடத்தில் வந்து சேரும். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்தாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மையும் நமக்கு அதினதி நாட்களில் நேர்த்தியாய் வந்து சேருகிறதா இருக்கிறது. செய்கிற அக்கிரமங்கள் பாவங்கள் நிமித்தமாக தான் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் உபத்திரவங்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா நீதிமான்களும் ஒரு சில காலகட்டத்தில் தவறுகிறபடியினால தான் தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேலே வருகிறது. பின்பு அவர்கள் மனம் திரும்புதல் அடைகிறாங்க. கர்த்தர் அவர் மேல் இரக்கம் வைத்து மீண்டுமாய் தேவன் அவர்கள் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதில் ஒரு மனுஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தாவீது ராஜா ஆடு மேய்த்தவன அரசனாய் அரியணைத்தில் உட்கார வைத்தவர் கர்த்தராகிய தேவன் உட்கார வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா எதிராளியை தாவீதுடைய கரத்தில் கொடுத்து இவர்களை நீ மேற்கொள்வாய் ஜெயிப்பாய் என்கிற அதிகாரத்தை கொடுத்தபடினாலே தாவீது இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராய் வந்த எல்லா ராஜாங்கத்தை அரசர்களையும் வெட்டி வீழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி சிறக்க செய்தவன். அது மாத்திரமல்ல, அவனை குறித்து ஜனங்கள் சொல்லும்போது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 என்று சொல்லப்படும்படியால் மேன்மை கனத்தை தேவன் தாவீதுக்கு கொடுத்தவர். பாருங்க, எல்லாம் அரியணையில் அமர்ந்தாச்சு. தேசத்தில் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. ராஜாங்கம் கர்த்தர் தாவீதுடைய கரத்தில் கொடுத்தபடினால் ஒவ்வொரு ராஜாங்கத்தை தாவீது ஜெயித்து கொண்டு வருகிறார். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு சம்பவம் நடக்குது. 2 சாமுவேல் 11வது அதிகாரம், அந்த 1வது அதிகாரம் 17வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது அதன் காரியங்கள் எப்படியா இருக்கிறது பாருங்கள். 11வது அதிகாரம் முதல் வசனத்தை 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 2 சாமுவேல் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை மறுபடியும் நான் ஒரு வருஷம் கூட வாசிக்கிறேன். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாப்பையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினார். தாவீது எருசலேமில் இருந்து விட்டார். ஒரு போர் வருது. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆயத்தமாய் சொல்லிவிடுகிறான். போருக்கு ஆயத்தப்படுறாங்க. போர் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தாவீது அவனுடைய எருசலேமில் அவன் இருந்து விடுகிறான். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் அவன் தாவீது தன்னுடைய படுக்கையில் எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாவிக் கொண்டு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணுகிறத அவன் பார்த்து விடுகிறான். பார்க்கும்போது அவள் சௌந்தரியவதியாக இருந்தால் உடனே தாவீது என்ன சொல்ல, தன்னுடைய சேவகரை கூப்பிட்டு அந்த பெண்ணை என்னிடத்தில் கொண்டு வா என்று கூப்பிடுகிறான். அவள் யார் என்று சொன்னால் 3வது வசனம் சொல்லுது,
அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமார்த்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றான். அவள் மேலே மோகம் கொள்கிறாள், தன்னோடு சேர்த்து கொள்கிறாள். அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். அது தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. சரி, இந்த சூழ்நிலையில் உடைய கணவனாரை எப்படியாவது கொண்டுடலாம் என்று சொல்லி அங்கே இருக்கிற சேவரிடத்தில் சொல்லி நடக்கிற போரில் உரியாவை கொன்னுடுங்க என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்படுது. அப்படியே அவன் இறந்து விடுகிறான். 16-17 வசனங்கள் இப்படியே சொல்லப்படுது. அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டு இருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடு யுத்தம் பண்ணுகையில் தாவீது சேவகனாகிய ஜனத்தின் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், தன்னுடைய சரீர பிரகாரமான ஆசையினால் முதலாவது பாவம் செய்கிறார். இரண்டாவது அவனுடைய கணவனாரை கொன்று விடுகிறார். இதன் மூலமாக தாவீதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவனுக்கு பிறக்கிற அந்த ஆண் பிள்ளை செத்து போகிறான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ராஜாவானாலும் சரி, ஏழை ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷரானாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் நீதி ஒன்றை வேதம் அழகாய் சொல்லியிருக்கிறது. அவர் நீதி உள்ள தேவன், நியாயம் தீர்க்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த நீதி தேவன் நடப்பித்த அப்புறமா தான் செய்தது தவறு என்பதை அந்த நாட்களில் இருந்த நாகாம தீர்க்கதரிசியின் மூலமாய் தாவீதுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய சமூகத்தில் அழுது அவனுடைய பாவத்தை அறிக்கையிட்டு பின்பு அவனுடைய ராஜாங்கத்தை ஸ்திரப்படுத்துகிறான். இதே போல தான் இந்த நாட்களில் நிறைய பேர் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்தும் நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், அவர் நீதியுள்ள தேவன் என்று அறிந்தும் பகிரங்கமாக பாவம் செய்கிறாங்க. பாவம்னா சர்வப்பிரளமாக மட்டுமல்ல, நாவுனால் அவங்க அறிக்கை செய்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், அவங்க இருதயத்தில் நினைக்கிற ஒவ்வொரு விதமான கசப்பான எண்ணங்கள், கசப்பான அனுபவங்கள், பழிச்சொற்கள், பகிரங்கமாய் பேசுகிற, மற்றவர்களை குறித்து பேசுகிற அவதூறான வார்த்தைகளும் பாவம்தான். எல்லாம் அறிந்திருந்தும் தாங்கள் செய்கிறதா சரி என்று சொல்லி நினைக்கிற ஜனங்கள் இன்னும் அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க, அபிஷேகத்தில் நிரம்புகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அவங்க இருதயத்தில் இந்த கசப்பான அனுபவம், அந்த பகை, அந்த விரோதம், அந்த வஞ்சகம் அவங்க இருதயத்தில் காணப்படுகிறதுனால அது பாவம் பெருகி அவங்க செய்கிறது சரியா தவறா என்கிற அந்த எண்ணத்தை, சிந்தையும் கண்களையும் சத்துரு கட்டி வைத்துவிடும். இதன் மூலமாக அவங்க செய்கை மாறுது, எண்ணம் மாறுது, நடக்க மாறுது, பேச்சு மாறுது, எல்லாமே மாறுது. அது பார்க்குறவர்களுக்கு தெரியுது, ஆனால் அவங்களுக்கு தான் செய்கிறது மட்டும்தான் சரி என்று தெரிகிறது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் காலையிலிருந்து நம்ம என்ன செய்தோம் என்பதை இரவு படுக்கும்போது கொஞ்சம் தியானித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், நாம் செய்கிறது சரியா தவறா என்பதை கர்த்தர் நம்மளை உணர்த்துகிறவராக. ஆனால் அந்த நேரத்தை பிசாசு பிடுங்கி விடுகிறார், சோர்வை கொடுத்துறோம், தூக்கத்தை கொடுத்துட்றோம். அதனால் அவங்க யோசிக்கிற யோசனை எப்படியா இருக்குது அப்படின்னா, தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறதுனால அவங்க செய்கிறது எல்லாமே
மாறுபாடானதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே 90வது சங்கீதம் 9வது வசனம் இப்படியே சொல்லப்படுது, எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் என்று சொல்லப்படுகிறது. வாழுகிற நாளெல்லாம் தேவனுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறோமோ அல்லவோ, கோபத்தை கொடுக்கிறபடினாலே, அவருடைய கோபத்தினாலே நம்முடைய வருஷங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒரு கதையை போல ஓடி போய்விடுகிறது, கழிந்து போய்விடுகிறது. நன்மை பெறுவது ரொம்ப குறைவாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெறுவது என்பது அது ஆச்சரியமாக இருக்கிறது. அது பெறுவதற்கு அதிக பிரயாசப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய நேரம் கர்த்தருக்கு விரோதமாக நம்முடைய நடக்கை, நம்முடைய எண்ணங்களும் காணப்படுகிறபடினாலும் நம்முடைய யோசனைகள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் மாறுகிறபடினாலே, அவருடைய கோபத்தினாலே நம்முடைய வருஷங்கள் எல்லாம் முடிந்து போய் விடுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், அவருடைய கரத்தில் இருந்தால் மட்டுமே வருஷத்தை நாம் நன்மையை முடிசூட்டப்பட முடியும். அதுதான் உண்மை. அவர் நம்மோடு கூட இருந்து பேசும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம செய்தது சரியா தவறா என்பதை நாம் நன்கு அறிந்து தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இயேசுவே, நான் செய்த காரியங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நம்முடைய வேலைகளை நம்ம செய்வோம் அப்படின்னா நிச்சயமாக கொடுத்த அந்த வாக்குத்தத்தின்படி நம்மளை சிறுமைப்படுத்தின நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷத்தில் சரியாய் தேவன் நம்மளை மகிழ்ச்சியாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியான, அந்த சந்தோஷமான, அந்த ஆசீர்வாதமான, அந்த நன்மையான நாட்களை தான் தேடி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். நம்முடைய செயலும் எண்ணமும் நடக்கையும் பேச்சும் அவருக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக நன்மைகளை தேவன் நம்முடைய இல்லத்தில் அளவில்லாதபடி கொடுக்க வல்ல கர்த்தராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் உண்மைப்படுவதாக. கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை ஒவ்வொரு நாளும் வைத்து, அப்பா, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதான நன்மை எங்களுக்கு காண பண்ணுங்கப்பா. நீ பிறக்கிற மீதியாக இருக்கிற 6 மாதம் கர்த்தர் எங்களை சாட்சி கொடுத்து சந்தோஷத்தினால், நன்மையினால், மனமகிழ்ச்சியினால், சமாதானத்தினால் எங்களை நடத்துங்கப்பா என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய பெரிதான கரம் நம்மோடு கூட இருக்கும். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நன்மை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட வந்து பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையின் மூலமாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். மகிமை இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கொடி ஸ்தோத்திரங்களை, துதிகளை, கனங்களை ஏராளமாய் தேவனே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுடைய துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் அப்பா, சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு தக்கதாய் மகிழ்ச்சியான நாட்களில் வருஷங்களையும் நேரங்களையும் அப்பா எங்களுக்கு நீர் கொடுக்க பண்ணும்படியாய் எங்களோட கூட இருந்து ஆவியானவரே, உங்களுடைய பலத்த கரம் எங்களை தாங்கி பிடிக்கட்டும். வல்லமை உள்ள கரம் எங்களோடு கொடுத்த மகத்துவமான காரியங்களை தேவன் எங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க பண்ணும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் பதிய பண்ணுங்க ராஜா. இயேசுவே, இந்த ஜூலை மாதம் முழுவதும் பாவமுடைய பாதுகாவல் எப்பொழுது எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் செய்கிற வேலையிலும் கையிடுகிற கையின் பிரயாசங்களிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளின் நன்மைகளிலும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கும். 100 மடங்கு அறுவடைகள் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவை கொடுத்து எங்களை சாட்சி கொடுக்க பண்ணும்படியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிள்ளை. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒன்றையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்